எப்பவுமே நானும் நேர்மையா இருப்பேன். என்ன சார்ந்தவங்களும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா, இந்த துலா ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமா இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த துலா ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும்? என்னென்ன மாற்றங்கள், எவ்வளோ பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க துளாராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே நான் ஒரு பொருளை விரும்புகிறேன் அப்படின்னா என்னை சார்ந்தவங்களும் அதே மாதிரி விரும்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கலை அப்படின்னா கூட ருவாங்க. ஆனா, அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத யாரும் கண்டு காணாம போனாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வரும், கோபம் வரும். ஏன் இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது? யாரும் கண்டு காணாம போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கோபம் கூடுதலா இவங்களுக்கு அந்த இடத்துல வரும். ஏன்னா, சுக்கிரன அதிபதியா கொண்டதுனால எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பேசுவாங்க, ரொம்ப இனிமையா பேசுவாங்க, ரொம்ப பண்பானவங்க, அன்பானவங்க அப்படின்லாம் இந்த துளாராசி என்பர்கள சொல்லிட்டே போலாம். ஏன்னா, சுக்கிரன் காதல் கிரகம். அதனால ரொம்ப அன்பா எல்லார்கிட்டயும் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா, ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவறை யாரும் கண்டுக்காம போயிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு எங்கேருந்து அந்த கோவம் வரும்னே தெரியல. அப்படி ஒரு கோவப்படக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட பழகுறதுக்கு முன்னாடி அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒரு துல்லியமான எடை போடக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, உங்களுடைய ராசி சின்னம் தராசு. தராசு ஒவ்வொருத்தரை பத்தியும் எடை போடும். இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி எடை போட தெரிந்தவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையா பேசக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. பேசும்போது உறுதியா இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாரி பேசக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு அழகு சார்ந்த விஷயத்துல அதீத ஈடுபாடு இருக்கும். இவங்க பொதுவாகவே அழகா தான் இருப்பாங்க. அதோட கொஞ்சம் செயற்கை அழகையும் சேர்த்தி ரொம்ப ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தலைக்க கூட நிறைய பொருள்கள் வாங்கி, அலங்கார பொருளெல்லாம் வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அலங்கார பொருள்கள் வாங்கி வைத்திருப்பாங்க. அதுவும் வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்துறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வாங்கி அடுக்கி வைத்திருக்கக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்டங்கள தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்திருப்பாங்க. ஆயுள் கண்டமே ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்குலாம் அச்சா என்னடா ஆச்சு? இவன் பொழைப்பானா மாட்டானா? அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படும். பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் இந்த துளாராசி அன்பர்கள் குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா, இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாதம், 9 மாதம் இந்த மாதங்கள் அந்த 10 மாதம் முடியாததுக்கு முன்னாடி கொஞ்சம் குறப்பிரசவமா பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் பெரும்பாலும் இந்த துளாராசி குழந்தைகளுக்கு ஏற்படும். ஆரோக்கிய ரீதியா நிறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க முன்னுக்கு வந்திருப்பாங்க. இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய கண்டங்கள தாண்டி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீண்ட ஆயுள் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயம்லாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல சாதகமா இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவுல பார்க்கலாம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு நடக்கும். ஏன்னா, உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கு. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை நிறைவேற்றி காமிப்பீங்க. உங்களுடைய திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கு. தன்னிறைவு பெற்ற ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக இதை வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், அதை நான் இந்த வாரத்தில் வாங்கி சாப்பிட்டேன். நீண்ட நாளாக இந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை இந்த வாரத்தில் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாரமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வராது அப்படின்னு நினைச்ச ஒரு கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். எதிர்பார்த்த
நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வரன் அமையவே மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுத்து அவங்களையும் தன்னிறைவுபடுத்துவீங்க. நோயினால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த நோயினால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் ரொம்ப போட்டி போட்டுட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்து பயந்து விலகி வருவாங்க. விலகி நான் உங்கள்கிட்டயே வந்து நான் பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்களை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக, சொல்வாக்கு உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போறீங்க. உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வருவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எடுக்கிற காரியத்தை சக்ஸஸாக கொண்டுட்டு போவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வேலையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த துலா ராசி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்ற கிரகங்கள்னு பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. குரு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இல்லை. அதனால் வெளி நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வெளி நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தினமுமே லலிதா திரிசதி நமவழி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. படித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க. உங்களையும் உங்களுடைய குலத்தையும் காக்கக்கூடிய தெய்வம் இதுங்கள் தான். அதனால் நீங்கள் எதையும் சேர்ந்து செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் அமாவாசை நாட்களில் போய் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. அதே மாதிரி பெண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் பௌர்ணமி நாட்களில் போய் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. விரும்பிய பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக திருமணம் ஆச்சு, ஆனால் குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது குடும்ப உறவுகள் உங்களை ஆதரித்து நிற்பாங்க. ஒரு சிலர்லாம் உங்கள் குடும்ப உறவுகள்லாம் தள்ளி நின்று விலகி நின்று வேடிக்கை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை ஆதரித்து பிடிப்பாங்க. நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் அனுசரணையாக செல்வது நல்லது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் முயற்சி செய்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தீ சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த காரியத்தில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இறங்கணும். இயந்திரம் சம்பந்தமான விஷயத்தில் கையாளுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நேரம் ஒரு இலக்கை அடையணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களே, அந்த இலக்கு இந்த காலகட்டத்தில் அடைவீங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. புதிதாக வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது விரும்பிய ஆடை ஆபரணங்கள் அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அது உங்களுக்கு உற்சாகமாகவும் மனநிறைவாகவும் ஒரு சிலருக்கு அமையும். ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் வரும், புதிய புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க, அன்பை வெளிப்படுத்துவாங்க, உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அனுசரணையாக போவாங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக போவாங்க. நீங்கள் சொல்கிறதையும் அவங்க கேட்டு அனுசரணையாக சரி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அனுசரணையாக போவாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். துலா ராசியில் விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழ் உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு கௌரவம் உள்ள ஒரு நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, உங்களுடைய புத்திசாலித்தனம் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும். புதிய பதவி உயர்வுலாம் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் புத்தக வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் ஒரு சிலர் உங்களை கூப்பிடுவாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.